சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. சுப்பிரமணிய சிவா திருவனந்தபுரத்தில் இருந்தபடி அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டார் என்று சொன்னீர்கள். அவரது தோற்றத்தை பார்த்தால் ஒரு ஆன்மீக பெரியவர் என்றுதான் தோன்றுகிறது. அவர் எப்படி தாயே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்? மகனே, போராட்ட குணம் என்பது ஒருவனுக்கு இயல்பிலேயே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. நேரமும் காலச்சூழலும் அந்த குணத்தை வளர்த்து வெளிப்படுத்த உதவுகிறது. திருவனந்தபுரத்தில் சதானந்த சுவாமிகள் என்ற யோகியை சந்தித்தான் சிவா. அதுதான் சிவாவின் வாழ்க்கையை மாற்ற உதவியது. ராஜயோகம் பற்றி சிவா கற்றுக்கொண்டான். சுப்பிரமணிய சர்மா என்ற பெயரை சதானந்தர் தான் சுப்பிரமணிய சிவம் என்று மாற்றி வைக்க அந்த பெயர்தான் அவனுக்கு புகழ் பெற்றதாய் நிலைத்தது. திருவனந்தபுரத்தில் இருந்த காலத்தில் அரசியல் போராட்டங்களில் சிவம் ஈடுபட்டான். அந்த நேரம் 1906 1907 வங்க பிரிவினை, அரபிந்தோ, திலகர் இவர்கள் மீது பிரிட்டிஷார் தொடுத்த வழக்குகள், லாலா லஜபதி ராய் நாடு கடத்தப்பட்டது என்று நாடெங்கிலும் ஒரே பரபரப்பு. அப்போதுதான் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த சந்திரவர்மா என்பவன் நாடு முழுக்க சுற்றி வந்து சுயராஜ்ய பிரச்சாரம் செய்தான். திருவனந்தபுரத்தில் அவனது உணர்ச்சிகரமான பேச்சு சிவாவையும் வெகுவாக கவர்ந்தது. அவன் பாரத மாதாவின் விடுதலைக்காக அனைத்தையும் அர்ப்பணம் செய்வேன் என்று சபதம் எடுத்தான். தர்ம பரிபாலன சமாஜம், இதுதான் சிவா தொடங்கிய சங்கம். அதன் கூட்டங்கள் அவனது வீட்டிலேயே நடந்தன. தேசிய உணர்வூட்டும் பத்திரிகைகளை வரவழைத்து அனைவரையும் படிக்க வைத்தான். வெளியிடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி உணர்ச்சிகரமாக பேசினான். பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக மக்களை திரட்டினான். ஆனால் பிரிட்டிஷாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த திருவாங்கூர் சமஸ்தானம் சிவாவை கண்காணித்தது. இதனால் சிவாவும் ஒரு கட்டத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து வெளியேறினான். அதன்பின் அவன் திருநெல்வேலிக்கு வந்தான். அவன் சொற்பொழிவை கேட்டு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக சுதந்திர போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இளைஞர்களும் தொழிலாளர்களும் தான் சுதேசிய திட்டத்துக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று நம்பி அவர்களுக்காகவே போராட்டங்களில் ஈடுபட்டான். திருநெல்வேலியில் வ.உ.சிக்கு இருந்த செல்வாக்கு சிவாவின் உரை வீச்சு இரண்டும் அந்த பகுதியை புரட்டி போட்டது. இவர்கள் இருவருமே இணைபிரியா போராட்ட வீரர்களாக வலம் வந்தார்கள். அந்த நேரத்தில்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் இவர்களுடன் இணைந்தான். இந்த 3 பேரின் நட்பு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இவர்களை தமிழகத்தின் தேசிய மும்மூர்த்திகள் என்றார்கள். சிவத்தின் தேசிய உணர்வு தனித்துவமானது. தம் நாட்டின் விடுதலைக்காக அந்நியரிடம் கூட கையேந்தக்கூடாது என்ற சுயமரியாதை மிக்கதாக இருந்தது. தேசபக்தன் இதழில் திலகரின் கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து வந்ததற்காக அதன் ஆசிரியர் திரு வி. கல்யாண சுந்தரத்தை சிவா அடிக்கடி பாராட்டினான். ஆனால் அன்னி பெசண்டை ஆதரித்து திருவிக எழுதிய போது அதை கண்டித்தான். அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் வேலை செய்கிறோம்.
அதற்கு ஒரு அந்நிய பெண்ணின் உதவியை நாடுவது பொருந்துமா? அது நம் சுய கௌரவத்துக்கு குறைச்சல் என்று திருவிகாவை கண்டித்தான். இப்படிப்பட்ட தனித்துவ சுதேசியவாதிகளான வஉசியும் சுப்பிரமணிய சிவமும் தான் திருநெல்வேலியை தேசிய போராட்ட களமாக மாற்றியிருந்தார்கள். அதனால்தான் இவர்கள் இருவரையும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போரிடும் இரட்டை குடல் துப்பாக்கி என்றார்கள் மக்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு